திருச்சி டவுன்ல ஒரு குட்டி ரைடு போலாமா? ஹலோ கைஸ், திருச்சி பழைய சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன். இந்த LRS பஸ்ஸை வெளியில ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பார்த்து உட்காந்துட்டேன். 12:05க்கு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸையும் எடுத்துட்டாங்க. பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் கண்டக்டர் அண்ணன் டிக்கெட் கொடுக்க வந்தாங்க. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு வந்தேன். இந்த பஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்து மன்னார்புரம் வழியா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணாங்க. ஒரு சில பேர் என்கிட்ட கேக்குறீங்க, என்னப்பா டவுன் பஸ்ல எல்லாம் டிராவல் பண்றது வீடியோ எடுத்து போடுற, இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க டவுன் பஸ்ல டிராவல் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கூடாதா? நான் எந்த பஸ்ஸையும் பிரிச்சு பார்த்ததெல்லாம் கிடையாதுங்க. நான் போறப்ப டவுன் பஸ் இருந்தா டவுன் பஸ், ரூட் பஸ் இருந்தா ரூட் பஸ், ஏன் மினி பஸ் இருந்தா மினி பஸ் கூட தாங்க நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பஸ்ல போங்க அந்த பஸ்ல போங்கன்னு மட்டும் சொல்லாம பஸ்ஸோட டைமிங்கும் சேர்த்து கமெண்ட் பண்ணீங்கன்னா இப்போ இல்லனா கூட ஃபியூச்சர்ல எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12:20க்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க. என்னை சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணனுக்கும் கண்டக்டர் அண்ணனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். வீடியோ அவ்வளவுதாங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வெறும் டிராவல் இல்லைங்க, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.